ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியைः கர்மயோகம் அசக்தः ச விசிஷ்யதே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதற்கு முந்தைய ஸ்லோகத்துல இந்த கர்மேந்திரியங்களை எல்லாம் அடக்கிவிட்டு ஆனா மனசுக்குள்ள விஷயங்களை நினைத்து கொண்டிருப்பவன், ஐயோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசால பல விஷயங்களை நினைத்து கொண்டு ஆனா வெளியில செயல் புரியாமல் அமர்ந்திருப்பவனை பொய் ஒழுக்கம் உடையவன், மித்யாச்சாரக அப்படின்னு சொன்னார். அதற்கு மாறாக யஸ்துவிந்திரியாணின்னு இருக்கு இல்லையா, அதுல தூ இருக்கு. தூ என்றால் மாறாக, யக எவனொருவன், இந்திரியாணி மனசா நியம்ய. இந்திரியாணின்னு சொன்னா கருவிகள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்திரியங்கள். இந்திரியங்கள்ல செயற்கருவிகள் இருக்கின்றன, அறிவு கருவிகள் இருக்கின்றன. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இதற்கெல்லாம் அறிவு கருவிகள், ஞானேந்திரியங்கள் என்று பெயர். உலகத்தை பற்றிய விஷயங்கள்லாம் இது மூலமா தான் நம்ம மனசுக்குள்ள நுழைகின்றன. கண்ணு வழியா, காது வழியா, மூக்கு வழியா, இப்படித்தான். அப்புறம் கர்மேந்திரியங்கள் இருக்கின்றன, நாம் செயல் புரியக்கூடிய கைகள், கால்கள், அப்புறம் பேசுகின்ற நாக்கு, அப்புறம் உடலிலிருந்து கழிவை வெளியேற்றுகின்ற உறுப்பு, அப்புறம் குழந்தையை உண்டு பண்ணுகின்ற உறுப்பு. இப்படி நம்மிடம் 10 இந்திரியங்கள் இருக்கின்றன. பகவான் இங்க என்ன சொல்கிறார்னா, யஹ எவனொருவன், இந்திரியாணி இந்த இந்திரியங்கள் எல்லாவற்றையும் மனசா நியம்ய. மனசான்னு சொன்னா இந்த இடத்துல பகுத்தறிவினால் அப்படின்னு அர்த்தம். விவேக சக்தியினால் நியம்ய நன்றாக நெறிப்படுத்தி, கர்மேந்திரியைஹி கர்மயோகம் ஆரபதே. இந்த கர்மேந்திரியைகினா இந்த கைகள் கால்கள் வேலை செய்யறான். அதாவது செயல் புரியாம சும்மா இருந்து டைரக்டா நம்ம அப்படியே ஞானத்தை அடைஞ்சுடலாம் அப்படிங்கிற வழி சரிப்பட்டு வராது பக்குவம் இல்லாதவர்களுக்கு. அப்ப எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல செயல்ல ஸ்டார்ட் பண்ணணும். சும்மா உட்கார்ந்து நம்ம மனசால நிறைய விஷயங்களை எதெல்லாம் அனுபவிக்க முடியலையோ அதையா மனசுனையாலாவது நினைச்சு சந்தோஷப்பட்டுப்போம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, மனோரத்தம்னு சொல்லுவோமே, அது ஒரு நல்ல ஹெல்த்தியான விஷயம் அல்ல. இங்க பகவான் என்ன சொல்கிறார்னா, இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்லாம் இருக்குப்பா, இதையெல்லாம் நெறிப்படுத்தி பகுத்தறிவினால் கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். எதுலன்னா வேலையில. கர்மேந்திரியைஹி கர்மயோகம். கர்மயோகத்தை பத்தி இன்னும் நிறைய பகவான் நமக்கு கற்றுத்தர போகிறார். பல நுணுக்கமான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த கர்மயோகம் அதாவது செயல் புரி. ஒர்க் இஸ் அ தெரப்பி. நிறைய நேரம் ஒரு சாதாரண ஒரு உலகியல் நோக்குல பார்த்தோம்னா கூட சும்மா உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறதோ இல்ல எதையாவது மனசுல கோட்டை கட்டிட்டு இருக்கிறத விட உருப்படியா காரியம் செய்யறது மிக உயர்ந்தது இல்லையா. ஏதோ ஒரு இடத்த கிளீன் பண்றோம், பெருக்கிறோம், துடைக்கிறோம், ஏதோ ஒரு செயல் புரியறோம். அப்ப செயல் புரியும் போது உடம்புக்கும் அது நல்லது, மனசுக்கும் ஒரு நல்ல டைவர்ஷன். இந்த செயல் புரிஞ்சு செயல் மூலமாக மனதை நம்ம பக்குவப்படுத்தி தூய்மைப்படுத்தி அப்படிதான் ஞான பாதைக்கு செல்ல முடியுமே தவிர, நான் மனசுல எல்லா குப்பை கூலத்தையும் வச்சுக்கிட்டு நான் அப்படியே செயல் புரியாம நான் அப்படியே ஞானமும் ஒரு பக்கம் மனசுல இருக்கும். அப்படி அல்ல. இந்த செயல் கருவிகள், அறிவு கருவிகள், இந்த இந்திரியங்களை நான் முறையாக நெறிப்படுத்த வேண்டும். அதற்கு வேலை செய்ய வேண்டும். என்ன சொல்கிறார்? கர்மேந்திரியைஹி கர்மயோகம். கர்மேந்திரியங்களால் கர்மயோகத்தை செய், கர்மயோக மனோபாவனையுடன் செய். இந்த ஸ்லோகத்திலேயே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா அசக்தகா. அசக்தகனா பற்று இல்லாமல். அண்டர்லைன். பகவத்கீதை முழுக்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா பற்று இல்லாமல். செயலிலும் பற்று இல்லாமல், செயலின் விளைவிலும் பற்று இல்லாமல், ஆனா முழுமையான ஈடுபாட்டுடன் செயல் புரிதல், இறை வழிபாட்டு உணர்வுடன் செயல் புரிதல். இதெல்லாம் பின்னாடி என்னென்ன பாவனை, நமக்கு மனசுல என்ன மாதிரி ஆட்டிடியூடோட நம்ம செயல் புரியணும், எப்படி பற்று இல்லாம செயல் புரியலாங்கிறதெல்லாம் பகவான் பின்னாடி சொல்ல போகிறார். ஒரு குழந்தைய கைய பிடிச்சு அழைச்சிட்டு போற மாதிரி எல்லாவற்றையும் பகவான் நமக்கு கற்றுத் தருவார். அசக்தக, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பற்று இல்லாமல். ஒட்டி கொண்டோன்னு சொன்னா பிரச்சனை தான், அப்புறம் அதை விட முடியாம தவிப்போம். அப்படி அல்ல. இந்த சூழ்நிலையில இன்று இந்த இடத்துல இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது என்னுடைய பணி, இது என்னுடைய கடமை, இதை நான் செய்தாக வேண்டும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் டியூட்டிஸ் இருக்கு. குடும்ப கடமைகள் இருக்கின்றன, அலுவலகத்துல கடமைகள் இருக்கின்றன, சமூக கடமைகள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும்.
இதை செய்ய செய்யதான் மனதிற்கு பக்குவமும் தூய்மையும் வருமே தவிர இந்த செயல்ல இருந்து எஸ்கேப் ஆகிறது வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் அல்ல. இது பகவான் என்ன சொல்கிறார்னா, அசக்தகா, பற்றில்லாமல், ஜீரோ அட்டாச்மெண்ட், டோட்டல் இன்வால்வ்மெண்ட், முழுமையான ஈடுபாடு, ஆனா சிறிதளவு கூட பற்று கிடையாது. அப்படி செயல் புரிபவன் சக விசிஷ்யத்தே, அவன் சிறப்பானவன். இது கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டியிருக்கார், நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல என்ன சொன்னார், எவன் ஒருத்தன் வந்து செயல்லாம் புரியறது இல்ல, ஆனா மனசுக்குள்ள ஏதோ கற்பனையில சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான், அவன் வந்து சரியான ஆள் இல்லப்பா, அவன் பொய்யொழுக்கம் உடையவன். யார் ஒருத்தன் வந்து இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இவற்றையெல்லாம் பகுத்தறிவினால் நெறிப்படுத்தி இந்த இந்திரியங்களை கொண்டு இந்த மனசை கொண்டு செயல்களில் அதனை ஈடுபடுத்துகிறானோ, அது ரொம்ப முக்கியமா எப்படி பற்றில்லாமல் செயல் புரிகிறானோ அவன் சிறந்தவன். சக விசிஷ்யத்தே. ஹே அர்ஜுனா, புரிஞ்சுக்கோ. இப்ப அர்ஜுனன் மனநிலை என்ன, எப்படியாவது இப்ப பற்று இருக்கிறதுனால தானே அர்ஜுனனால செயல் புரிய முடியவில்லை. அர்ஜுனன் விஷயத்தையே எடுத்துக்கொண்டால் கூட ஏன் ஃபைட் பண்ண முடியாது, தெரியாதா என்ன அர்ஜுனனுக்கு? இவர்களை எதிர்த்துதான் போர் புரியணும்னு தெரியாமலாம் அர்ஜுனன் வரல. ஆனா ஏன் இப்படி ஒரு இமோஷனல் அவுட்பர்ஸ்ட் அப்படின்னா, பற்று இருக்கிறது. வாழ்க்கையில பற்று தான் நமக்கு பெரிய பிரச்சனை. மற்ற விஷயங்கள் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா, நம்ம மனசுல இருக்கிற ஆழமான பற்று, அதனாலதான் சோகம், அதனாலதான் மோகம். அந்த பற்றை நாம எப்படி டீல் பண்ணணும், எப்படி அந்த பற்றை நீக்கி கொள்ள வேண்டும், அதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கு தொடர்ந்து வழிகாட்டட்டும். கீதையை படிக்க படிக்க நமக்கு தெளிவாக அந்த விஷயங்கள் விளங்கும். பற்றில்லாமல் செயல் புரிவது எப்படி என்ற சூக்ஷ்மம் விளங்கும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.